ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை மார்னிங் மினி விலாக் வந்து பார்க்கலாம். நான் காலையில் ஒரு 5:30 போல் எழுந்துச்சு என்னுடைய வேலைகள் அனைத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் இருந்தாங்க, அக்கா பிரம்ம முகூர்த்த தீப பூஜை எப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே வீடியோ வந்து கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸ் என்னென்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சரி ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரிக்கே யூடியூப்பில் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. லைவ் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால். அதே மாதிரி கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து ஒரு 1000 கமெண்ட்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவாக வருது, அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவது, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் யூடியூப்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கும், பிளாக்ங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது வந்து பிளாக் ஆயிரும், நம்ம திரும்பி அந்த கமெண்ட்ஸ் வந்து வராது. அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் நெகட்டிவாக அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை செஞ்சுட்டு சிம்பிளாக தேங்காய் சட்னி, அப்புறம் கனகாமர பூ பறிப்பேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி இன்றைக்கி வந்து பாப்பாவுக்குமே அந்த பூ வந்து கட்டி வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக மழை வந்து கோலம் போட்டு முடிச்சதோட மழை வந்து லைட்டாக வந்து தூரெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிச்சு. உங்கள் ஊர் சைட்லாம் மழையா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி மதியம் வந்து சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணேன். வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி.